2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்ட பின் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோரையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவது அரசியல் மாண்பில் வேறொரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவே மக்கள் பார்க்கின்றனர். அந்த வகையில் முதலமைச்சராக உள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பொறுப்பாளர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று சட்டமன்ற கூட்டம் கூடியது. இந்த சட்டமன்ற கூட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த வகையில் பெரம்பூர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயும் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் நேராக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று வாழ்த்து பெற்றார். அவரை வாசலில் வரவேற்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் மூத்த தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்குள் அழைத்துச் சென்றார். அதன் பிறகாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவரை பொன்னாடை போர்த்தி வரவேற்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினை தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து பெற்றுள்ளார். வாசல் வரை வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜயை மதிமுக பொதுச் செயலர் வைகோ வழியனுப்பி வைத்து வரும் நேரலை காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ச்சியாக திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், அதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அரசியலில் இது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாற்றங்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். அதேபோன்று இன்னும் எந்தெந்த கட்சி தலைவர்களை முதலமைச்சர் சந்திக்க உள்ளார், கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் நேற்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாக தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாகவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பொறுப்பேற்றிருந்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக முதலாவதாக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்றைய அலுவல் நேரம் முடிந்த பிறகாக மரியாதை நிமித்தமாக தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதே போல விஜயும் ஆற தடவி நிறைய நேரம் குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே போல அந்த நேரத்தில் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு இருந்தார்கள். குறிப்பாக அந்த சந்திப்பிற்கு பிறகாக தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் இன்று சந்திப்பதற்கான நேரம் என்பது கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாமக அன்புமணி ராமதாஸை சந்திக்க இருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நாளை திருமாவளவனை சந்திப்பதற்கும் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகளும் அதே போல தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் என்பது நிலை வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சென்று சந்தித்து வருகிறார். இதற்கு முன்னதாக தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தார். அதே போல
நேற்று தமிழகம் வந்திருந்த ராகுல் காந்தியை சந்திப்பதற்காக சத்தியமூர்த்தி பவன் சென்று அந்த சந்திப்பும் நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த ஆதரவு தெரிவிக்கும் பொழுதே கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள், மாநில தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடனான இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முன்னதாகவே தொடர்ந்து விஜய் கட்சி தொடங்கியதுக்கு பிறகாக இருந்தே தொடர்ந்து திமுக தாவேகா தான் எதிரெதிர் கட்சி என்று தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலும் விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போல சட்டமன்ற தேர்தலின் போதும் கூட திமுகவும் தாவேகாவும் தான் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவும் கூட பல்வேறு கருத்துக்களும் திமுக மீது முன்வைக்கப்பட்டிருந்தார். நேற்று முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது கூட தமிழகத்தில் இதற்கு முன்னாக இருந்த ஆட்சி கஜானாவை தொலைத்துவிட்டு வைத்துவிட்டு போய்விட்டது என்று திமுக மீது நேரடியான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். வெள்ளை அறிக்கை வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடனான இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு என்பது, நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து இருக்கிறார். வைகோவையும் அவரது இல்லத்தில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்று சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது துரை வைகோ முதலமைச்சரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருந்தார். அதற்கு பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடனான இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாக வெளியே வந்த முதலமைச்சர் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் இருவரும் கைகோர்த்து வெளியே இருந்த தாவேகா தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி இந்த காரில் ஏறி சென்ற காட்சிகளையும் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பாமக அன்புமணி ராமதாஸை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மரியாதை நிமித்தமாகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போல அரசியலில் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தோமென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் மு.க.ஸ்டாலின், அதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளிட்டோர்களை நேரில் சந்தித்து இருக்கிறார். அதற்கு முன்னதாக நேற்று பெரியார் திடலில் சென்றிருந்த போது கி வீரமணியும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படியான செயல்பாடுகள் தாவேகா இருக்கிறது, அதே போல தாவேகா அரசு அமைந்த பிறகாக என்ன மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு வர இருக்கிறது, திட்டங்களை தீட்ட இருக்கிறது என்பது குறித்தாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் எந்த கட்சியும் பாராமல் தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்களின் மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்று இருக்கிறார். அந்த வகையில் தான் தற்பொழுது 2 தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அடுத்தடுத்து இன்று மாலைக்குள்ளாக பல்வேறு தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.